அண்மை செய்தியை பார்க்கிறோம். போக்குவரத்து தொழிலாளர்களின் 15வது ஊதிய ஒப்பந்தம் பற்றி பேச்சு நடத்த குழு அமைத்திருக்கிறது தமிழக அரசு. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 15வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த குழுவை அமைத்திருக்கிறது தமிழக அரசு. நேற்றைய தினம் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் அப்போது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக குழு அமைக்கப்படும் என்று தமிழக அரசின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 15வது ஊதிய குழு தொடர்பாக தமிழக அரசு தற்போது குழுவை அமைத்திருக்கிறது. பதினான்கு பேர் கொண்ட குழு அமைத்து போக்குவரத்து செயலாளர் பனீந்திர ரெட்டி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். 14 பேர் கொண்ட குழு அமைத்து போக்குவரத்து செயலாளர் பனீந்திர ரெட்டி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், அந்த 14 பேர் கொண்ட குழுவுல யாரெல்லாம் இருப்பாங்க? விக்னேஷ், போக்குவரத்து துறையினுடைய ஊழியர்களுடைய ஊதிய உயர்வு குறித்து பேசுவதற்காக தமிழக அரசு 14 பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறார்கள். இந்த குழுவில் நிதித்துறையினுடைய கூடுதல் செயலாளர், தமிழக அரசினுடைய 8 போக்குவரத்து கழகத்தினுடைய மேலாண் இயக்குநர்கள் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகளை கொண்ட 14 பேர் குழுவை அமைத்து போக்குவரத்து துறையினுடைய செயலாளர் பனீந்திர ரெட்டி அதற்கான அரசாணையை வெளியிட்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர்களுடைய 15வது ஊதிய உயர்வு குறித்து பேசுவதற்காக இந்த பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழக அரசு இந்த பேச்சுவார்த்தை குழு அமைக்கவில்லை, இன்னும் இதற்கான பணிகளை தொடங்கவில்லை என்றுதான் போக்குவரத்து தொழிற்சங்க கூட்டமைப்பினர் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கடந்த மாதம் 2 நாட்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். தற்பொழுது பேச்சுவார்த்தை இதற்காக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அரசு இதற்கான குழுவை அமைத்திருக்கிறார்கள். குழுவை அமைத்து அதிகாரப்பூர்வமாக அனைத்து தொழிற்சங்கங்களுக்கும் இதற்கான கடிதத்தை போக்குவரத்து துறை அனுப்பியிருக்கிறது. எனவே அடுத்த கட்டமாக ஊதிய உயர்வு குறித்து பேசுவதற்காக இந்த 14 பேர் கொண்ட குழுவினர் தொழிற்சங்க பிரதிநிதிகளை அழைத்து அதற்கான பேச்சுவார்த்தையை நடத்த இருக்கிறாங்க. விக்னேஷ், தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ராஜ்குமார்.